ஐயா, நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம் தான். நம்ம சுவாமி கிட்ட இருக்கிற அந்த மிராக்கிள்ஸ், அவரு ஞானி, மகான்றதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு, அவரு ஒரு ஹியூமனிட்டி, அவர்கிட்ட இருக்க அந்த ஹியூமனிட்டிய பார்க்க முதல்ல நம்ம கத்துக்கணும். அத முதல்ல நாம பழக கத்துக்கணும்னு சொல்லுவீங்க. அந்த சுவாமியுடைய ஹியூமனிட்டி அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சுவாமியினுடைய மனிதம் எங்கேயும் சுலபத்தில் காண கிடைக்காத ஒன்று. அந்த ஹியூமனிட்டி, அந்த ஹியூமன் இவ்வளோ சிம்பிளாக ஒருத்தர் இருக்க முடியுமாங்கிறதே ரொம்ப 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 ஆச்சரியம். ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு தகுந்தபடி பழகிறது, அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் பார்க்கறது. அதே போல் ஒரு டீனேஜர் வந்தால் அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி பேசினா அவனுக்கு சரியாக இருக்கும், அந்த பொண்ணுக்கு சரியாக இருக்கும், அவங்கள எப்படி ப்ரெசன்டேட் பண்ணலாம், அவங்களோட எப்படி சகஜமாக பழகி அவங்கள வந்து தன்னுடைய நாமத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு ஞானியினுடைய போதனைகள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிற அளவுக்கு அவங்களை எப்படி பக்குவப்படுத்தி பேசணும், அதே போல் கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், அவங்கள்ட்ட எப்படி கருணையோடு இருக்கணும், ஒரு வயோதிகன்கிட்ட எப்படி கருணையோடு இருக்கணும், எப்படி அவங்களுக்கு சேவை செய்யணும், ஒரு தாய் தந்தையிட்ட எப்படி இருக்கணும். ஒரு சின்ன ஒரு கதை இல்லை, நடந்தது, என் முன்னால் நடந்தது. ஒரு குடும்பம் வருது, காரில் வந்திருக்காங்க. ஹி வாஸ் ஏ வெரி பிக் இன்ஜினியர். ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் எ வெரி கிரேட் கம்பெனி, வெரி பிக் கம்பெனி, அண்ட் ஹி வாஸ் கெட்டிங் வெரி சைசபிள் சேலரி. ரொம்ப நல்ல சம்பளம் வாங்கியிருந்த பெரிய பணக்கார இன்ஜினியர் அவர். அவர் மனைவி, அவருடைய 2 குழந்தைகள் எல்லாம் வந்திருக்காங்க. சாமியை பார்க்க வந்திருக்காங்க. சாமி ரொம்ப காலமாக தெரியும் போல். சாமி அவங்கள வந்து உட்கார சொல்கிறாரு. உட்கார சொன்ன உடனே மெதுவாக கேட்குறாரு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன செய்கிறீங்கன்னு. கடைசியில் கேட்குறாரு, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாமி, அம்மா என் கூட இல்லை சாமி, இப்போ அம்மா எங்கே இருக்காங்க, அது என் தம்பி வீட்டில் இருக்காங்க சாமி. அம்மாவை பார்க்க போனீங்களா? நான் ஏன் சாமி போகணும், அம்மா என்னை ஏமாற்றிட்டா சாமி. அம்மா ஏமாற்றிட்டாங்களா, என்ன சொல்கிறீங்களா? ஆமாம் சாமி, அம்மா என்னை ஏமாற்றிட்டா சாமி. சொத்தப்புறம் தம்பிக்கு எழுதி வச்சுட்டா சாமி. ஓஹோ, தம்பி என்ன பண்ணுறாரு? அவன் என்ன சாமி பண்ணுறான், ஒரு சின்ன பலசர கடை வச்சுட்டு உட்காந்துருக்கான் சாமி. நல்ல வருமானம் வருதா? என்ன சாமி வருமானம் வரும், சின்ன கடை சாமி, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் வீடு, அம்மா அந்த வீட்டை தான் அவன் பேர் எழுதி வச்சா சாமி. அவனுக்கு ஏது வீடு, எங்களுக்கு பொதுவாக பாதிப்பட்ட வீடை தான் அவனுக்கு கொடுத்துட்டா, எனக்கு ஒன்று வேண்டாம், உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டா. தம்பிக்கு வருமானம் கிடையாது. சரி, அம்மாவை நீங்கள் போய் பார்க்குறதுல என்ன இருக்குது, நான் ஏன் சாமி போய் பார்க்கணும், அவன் தான் என்னை ஏமாற்றிட்டாளே. உங்கள் மனைவியாவது போய் பேசுவாங்களா, பார்ப்பாங்களா? பேசவே மாட்டா சாமி, அவளுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பிள்ளைங்களாவது பேசுவாங்களா? இல்லை சாமி, பேச மாட்டாங்க. சொத்து கொடுக்கலைங்கிறதுக்காக அம்மாட்ட பேச மாட்டீங்களா? சாமி, சொத்துங்கிறது சொந்தம் இல்லையா சாமி, அது எப்படி சாமி எனக்கு கொடுக்காம அவனுக்கு மட்டும் கொடுக்கறது? அதனால் நான் பேசுகிறதில்ல சாமி, என் வீட்டிலேருந்து யாருமே பேசுகிறதில்ல, போக்குவரத்தே கிடையாது சாமி. அவங்க நல்லா இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது சாமி. சொன்ன உடனே சாமி ஒன்றும் சொல்லலை. பழம் கொஞ்சம் இருந்தது, எல்லா பழத்தையும் ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அவங்கள அனுப்பிச்சிட்டு கதை போயிட்டு வந்து சொல்கிறாரு, அம்மா வேண்டாம், அம்மா சொத்து வேணும். தத்தேரிக்க, அம்மா வேண்டாம், அம்மா சொத்து வேணும். தத்தேரி, இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அன்றைக்கி முழுவதும் அவர் அதே வார்த்தை, அம்மா வேண்டாம், அம்மா சொத்து வேணும், தத்தேரின்னு. ஒரு வாரம் கழித்து ஒரு நியூஸ் வருது, அந்த என்டையர் ஃபேமிலி கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. அதை விட பெரிய ட்ராஜடி என்னென்னா, அவங்க இறந்த செய்தி கேட்டு அந்த அம்மா, அவங்க பெற்ற அம்மாவும் இறந்து போகுது. சுவாமி இந்த 2 விஷயத்தையும் வந்து சொல்லும்போது, அன்னைக்கு வளர்ந்ததை வந்து எங்ககிட்ட விவரிக்கும் போது, இது நடந்ததை சொல்லும்போது எங்களுக்கு இது என்ன, ஏன் இப்படி நடக்குது? சாமிகிட்ட வந்ததுக்கப்புறம் கூட சாமி கேட்குறாரு, அம்மாவை பார்த்துக்கிற அளவுக்கு கேட்குறாரு. எல்லா குடும்பத்தினருக்கும் முதல்ல சாமி சொல்கிறது, அம்மாவை பார்த்துக்கோ, அப்பாவை பார்த்துக்கோ, தம்பியை பார்த்துக்கோ, தங்கையை பார்த்துக்கோ, அண்ணனை பார்த்துக்கோ, மனைவியை பார்த்துக்கோ, பிள்ளைங்களை பார்த்துக்கோ. இவ்வளோ எளிமையாக எல்லா சொந்தங்களையும் நல்லபடியாக கவனிச்சுக்கோன்னு சொல்கிறது யாருமே எந்த ஞானியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சுவாமி உடைய நினைவில்
எத்தனை குடும்பத்தினுடைய பேர்கள் ஞாபகம் இருக்குது தெரியுமா? எத்தனை குடும்ப தலைவர்கள் பேர்கள், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய தாய் தகப்பன். நான் எங்கள் அப்பா பேரை ஒரே ஒரு தடவை தான் சாமிகிட்ட சொல்லியிருக்கேன். அதை சொல்லி பல வருடங்கள் கழித்து சாமி சொல்கிறாரு, எங்கள் அப்பா பேரை சொல்லி த ஹோல் ஃபேமிலி வில் பி ப்ரொடெக்டட் பை மை ஃபாதருங்கிறார். எங்கள் அப்பா பேரை சொல்லி, எங்கள் அப்பா பேரை நான் ஒரே ஒரு தடவை தான் சாமிகிட்ட சொல்லியிருக்கேன். அது பல வருடங்கள் கழித்து சொல்கிறார். எங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேர் பேரும் தெரியும், சுவாமிக்கு தெரியும். அதே மாதிரி என்னுடைய மனைவி வீட்டில் உள்ள அத்தனை பேர் பேரும் சுவாமிக்கு தெரியும். எல்லாரையும் தன்னுடைய கண்காணிப்பில் வச்சுருந்தார், தன்னுடைய மனிதத்துவத்தில் வச்சுருந்தார். அவர் மாதிரி ஒரு ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்ட் உள்ளவங்களை நீ உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு ஹியூமனாக இருந்ததுனால தான் அவர் டிவைனாக இருக்கார். அந்த ஹியூமனிட்டி அவர்கிட்ட இல்லைன்னா இந்த டிவினிட்டி அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. இந்த ஹியூமனிட்டி இருக்க கண்டு தான் அவர்கிட்ட அந்த டிவினிட்டி வந்து வெளியே எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு தெரியுது. நாங்கள் மயங்கினது பூராமே அந்த ஹியூமனிட்டியில், ஆனால் எங்களை சேர்த்தது வந்து அவர் டிவினிட்டியில். ஸோ ஹியூமனிட்டி நம்ம எல்லாம் வாழ கற்றுக்குவோமே, நம்முடைய சொந்தங்களை நேசிக்க கற்றுக்குவோமே, நம்ம சொந்தங்களுக்கு சேவை செய்ய கற்றுக்குவோமே, கஷ்டப்படுறவங்களுக்கு சேவை செய்ய கற்றுக்குவோமே. சுவாமி செஞ்சது அதானே. நமக்கு நம்ம சாமிகிட்ட வந்து எதிர்பார்க்கறது அதை தானே, என்னை காப்பாற்று சாமின்னு தானே. அதே போல் நம்மளை அண்டி நிற்கிறவங்களையும் நம்ம வந்து ஓரளவுக்காவது உதவி செய்ய வேண்டாமா? செய்வோமே, சாமிக்கு பிரியமானவங்களாக ஆயிடுவோமே. சாமி மாதிரியே ஒரு ஹியூமனிட்டி, ஒரு ஹியூமனாக நடந்துக்குவோமே. ஸோ ஹியூமனை நடந்துக்கிட்டால் டிவைன் ஆகிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆயிடுவோமே, எல்லோரும் ஆயிடுவோம். சுவாமி இருக்கார், பார்த்துக்குவார்.